பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையில் வெற்றி பெற மிக அடிப்படையாக செய்ய வேண்டியதான ஒரு விஷயத்தை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது, வெற்றி பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்க வேண்டும். எரேமியா 29வது அதிகாரம் 11-13 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிறத நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். முழு இருதயத்தோடு என்னை தேடினானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போது இன்றைக்கு நாம் நிறைய சூழ்நிலையில் எதிர்பார்க்கிறோம். அந்த நினைத்திருக்கிற நினைவுகளில் அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று இங்கே தேவன் அவர் கருதுகிறவராக இருக்கிறார். அப்போது இன்றைக்கு நம்ம என்னென்னலாம் எதிர்பார்த்துருக்கிறோம். அப்போது தீமையானதை நம்ம நினைக்காம சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு விஷயங்களை, தேவனுடைய சித்தத்துக்கு ஏதுவான ஒரு காரியங்களை, அவருடைய தேவைகளை நாம் நினைக்கும் பொழுது நம்மளுக்கு தேவன் எப்பொழுது அதை கொடுப்பார் என்று சொன்னால், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அப்போது நம்ம நினைத்திருக்கிறதான நினைவுகளை தேவனுடைய சமூகத்தில் நம்ம தெரியப்படுத்தும் பொழுது, முழு இருதயத்தோட தேவனுடைய சமூகத்தில் அதை தெரியப்படுத்தி, தேவன் அது எப்போ பதில் கொடுப்பார் என்கிறதான எண்ணமும் சிந்தையும் காத்திருப்பும் நமக்கு இருக்கும் பொழுது, தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கேட்டதை அவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போது எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் நாம் எதிர்பார்க்க முடியும் என்று சொன்னால், நம்ம நினைத்திருக்கிற நினைவுகளின் மூலமாக நம்முடைய அந்த ஏக்கங்களை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தைகளை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். முழு இருதயத்தோடு தேடும் பொழுது, முழு எண்ணத்தோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் வைக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய தேவைகளையும் நம்முடைய கேட்டதான விண்ணப்பங்களையும் அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசுவானவர் கூட இங்கே பார்க்கிறோம். எபிரேயர் 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மனதின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று பார்க்கிறோம். இப்போ ஆண்டவராக இயேசுவானவர் மாம்சத்தில் இருந்ததான நாட்களில் என்ன பண்ணுறாரு, வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கான ஒரு தேவைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதில் நாம் வெற்றி அடையணும் என்கிறதான முயற்சியில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம தேடுறோம், நம்ம கதறோமா, கண்ணீர் விடுறோமா, கூக்குரல் இடுகிறோமா, நம்முடைய விண்ணப்பத்தை சத்தத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோமா என்பதை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். 2 நாளாகவும் 15:2 பார்க்கிறோம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசீரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவனோடு நாம் இருக்க பழகி கொள்ள வேண்டும். நம்ம கேட்கிறதான நம்ம நினைக்கிறதான நினைவுகளை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, இங்கே ஒரு தேவாலயத்தில் இருக்கிறதான சப்பானியை நாம் பார்க்கிறோம். அந்த சப்பானி என்ன பண்ணுறான்னா,
அப்போஸ்தலரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கிறவனாக இருக்கிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னை எழுந்து நடை என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இப்போ நம்ம எதிர்பார்ப்பது என்னன்னா, தற்காலிகமான ஒரு சுதந்திரத்தை நாம் எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்னா, அந்த சுதந்திரத்தோடு கூடியதான சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் மிகுந்த பலனையும் தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன்கிட்ட நம்ம சின்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். நம்மளுக்கு என்ன தேவை? பசி எடுத்ததுன்னா நம்ம சாப்பாடு கேட்குறோம், அவ்வளோதான். ஆனால் அதற்கு மேலாக அதற்கு உணவு கொடுத்து, நமக்கு உடை கொடுத்து, நமக்கு எல்லா விதமான சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, நம்முடைய எதிரிகளை அவர் என்ன பண்ணுறாரு? துரத்தி விட்டு நம்மை அவருடைய கேடகத்தோடு அந்த துருகத்தில் நம்ம எத்தனை போய் வைத்து நம்ம சமாதானத்துடன் அவர் குடியிருக்க பண்ணுகிறார். இதுதான் தேவன் செய்கிறதான விஷயம். ஆனால் நம்ம எதிர்பார்ப்பது என்ன? எனக்கு இன்றைக்கி இந்த நாள் தள்ளி போனால் போதும், இந்த வாழ்க்கை நான் கடந்து போனால் போதும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதற்கு மேலாக தேவன் என்ன பண்ணுறாரு? நமக்கு நித்திய வாழ்வையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பலனையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு நீங்கள் தேவனிடத்தில் சமூகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். தேவனை முழு இதயத்தோடு அவர் தேடும் பொழுது நம்முடைய எதிர்பார்ப்பு ஒருவேளை அது குறைவாக இருக்கலாம். ஆனால் தேவன் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் அது பெரிதாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.